ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இக்ரம் பானு லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டு செல்லக்குட்டி முழிச்சிட்டாங்க. திரும்ப தூங்குன்னு சொன்னா சண்டைக்கு வராங்க. லொல்ல பார்த்தீங்களா? அருமையான இஞ்சி டீயோட என்னோட காலை பொழுது தொடங்குச்சுங்க. டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டே ஊற வச்சிருந்த துணியெல்லாம் எடுத்து காலையில நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி நல்லா உதறி காய போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா டிஃபனுக்கு சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா ப்ளஃபியாக அழகாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா பால்ஸாக திரட்டியாச்சு. சூப்பராக சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். காலையிலேயே அருமையாக சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வச்சு மார்னிங் சூப்பராக டிஃபன் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு குழம்பு வைக்கலைங்க. பொரிக்க மட்டும் தான் போகிறேன். ஸோ மசாலாலாம் போட்டு ஊற வச்சாச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு. நேற்று முளைக்கட்ட வச்சிருந்த பயிர் இங்கே பாருங்கள் சூப்பராக முளைக்கட்டியிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாப்பாவுக்கு வாங்கின பெட்டுக்கு உரையும் தைச்சு முடிச்சாச்சு. அதையும் போட்டாச்சு. பார்த்துட்டிங்கன்னா தக்காளி தொக்கு தான் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் போல் ஆயில் விட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை, கடுகு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுறலாம். அந்த தக்காளியில் சென்டராக ஒரு பார்ட் இருக்கும். அதை வந்துட்டு நான் எப்பயுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டதுக்கப்புறமா தக்காளி தொக்குக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றாமல் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தேவைக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா அருமையாக ரெடி ஆயிரும். ஒரு ஸ்மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். சூப்பரான தக்காளி தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காய் எதுவும் கிடைக்கல. ஸோ ப்ளைனான சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா தாளிப்பு பார்க்கவே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்றைக்கி தாளிப்பு வாசனையும் நல்லா கம்ம கம்மன்னு வந்துட்டுருக்கு. சாப்பாடு வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் தான் வச்சுருக்கோம். கடைக்கு போக எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஹாட் பாக்ஸில் சாப்பாடு, அப்புறம் ப்ளைன் சாம்பார், ரசம், தக்காளி தொக்கு, அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண வந்துட்டு மீன், அப்பளம், அதுக்கப்புறமா கொய்யாக்காய் கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் பண்ணி உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு முளைக்கட்டின பயிர் சாயந்தரம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். சப்பாத்தியும் கொஞ்சம் கரும்பு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இன்னொரு டிஃபனில் சப்பாத்தியும் கொஞ்சம் சிக்கனும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.